டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். பொதுவாக ஒரு தனி மனிதர் பாதிக்கப்பட்டார் அப்படின்னா, அல்லது ஒரு அமைப்பு பாதிக்கப்பட்டதுன்னா, இந்த நபரால் நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன், எனவே இவர் மீது நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் புகார் கொடுப்பாங்க, ஒரு மனுவாக கொடுப்பாங்க. அந்த மனுவை வாங்கி வாசித்து பார்க்கக்கூடிய காவல்துறையினர் அந்த மனுதாரர் யார் மீது புகார் சொல்லியிருக்கிறாரோ அந்த நபரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து இரு தரப்பினரிடையே அவர்கள் ஒரு விசாரணை மேற்கொண்டு, தனித்தனியே விசாரணை அல்லது இணைந்து விசாரணை மேற்கொண்டு அந்த புகார் உண்மைதானா என்றும், அது நீதிமன்றத்திற்கு சென்று அங்கு வாதாடக்கூடிய அளவிற்கு, அங்கு வாதாடி தண்டனை பெற்று தரக்கூடிய அளவிற்கு முகாந்திரம் உள்ள ஒரு புகாரா என்பதை முதலில் பார்ப்பாங்க. அப்படி அது எதுவும் இல்லை, இருதரப்பும் ஒரு மன குறைபாடு காரணமாக அல்லது தவறான புரிதல் காரணமாக, கருத்து வேறுபாடு காரணமாக அவ்வாறு அவர் புகார் கொடுத்திருக்கிறார் என்றால், இரு தரப்பிற்கும் அறிவுரை கூறி இனிமேல் இப்படி செய்யாதீர்கள் என்று இருதரப்பையும் எச்சரித்து, தேவைப்பட்டால் அதனை எழுத்துப்பூர்வமாகவும் வாங்கி கொண்டு அவர்களை சமாதானம் செய்து விடுவது வழக்கம். ஏனென்றால் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், அந்த வழக்கு விசாரணை என்கிற பெயரில் ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து அந்த குறிப்பிட்ட நபரை கைது செய்து அவரை நீதிமன்றத்திற்கு கொண்டு நிற்க செய்து, இதற்காக ஆகக்கூடிய அத்தனை காலங்களும் நேரங்களும் விரயம் ஆகும் என்பது மட்டுமல்லாமல் செலவுகளும் காவல்துறையினுடைய உழைப்பும் வீணாகிறது என்பதும் அடிப்படையாக இருக்கும். ஆக அப்படிப்பட்ட நிலையில் சட்டம் அறிந்த காவல்துறையினர் அப்படிதான் செய்வாங்க. ஏன்னா அவர்களுடைய பணி அதுதான். முடிந்த வரை இரு தரப்பினரை சமாதானப்படுத்தியும் அவர்களுக்கு அறிவுரை கூறியும் அவர்களை திருத்துவது என்பது முதற்கட்டமான ஒன்றாக இருக்கிறது. இன்னும் சில நிகழ்வுகள் எப்படி நடக்குன்னா, உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட ஒரு மனுதாரர் புகாராக கொண்டு காவல் நிலையத்தில் கொடுத்தாலும் கூட அந்த புகாரை பதிவு செய்யாமல் இழுத்தடித்து அதற்கு பிறகு நீதிமன்றம் சென்று அந்த புகாரை பதிவு செய்ய அந்த காவல் நிலைய அதிகாரிக்கு உத்தரவிடுமாறு நீதிமன்ற உத்தரவை பெற்று வழக்கு பதிவு செய்யக்கூடிய அடிப்படையிலும் இருக்கிறது. இந்த இரண்டு விதமான பொதுவான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட நிலையில் கடந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய திமுக ஆட்சியில் சென்னை மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவர் புகார் எழுதி கொடுக்கிறார். அந்த புகார் ஒரு மாதம் கழித்து அதனை அந்த காவல்துறையினர் நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிடறாங்க. அதாவது புகார்தாரிடம் விசாரிக்கவில்லை, யார் மீது புகார் கொடுத்தார்களோ அவரிடமும் விசாரணை நடத்தவில்லை, இருதரப்பிலும் விசாரணை நடத்தி அது உண்மையிலேயே உண்மையான புகார் தானா, அது இந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கூடிய அளவுக்கு அதில் முகாந்திரம் இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் எந்த விதமான விசாரணையும் மேற்கொள்ளாமல் நேரடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விட்டார்கள். இது யாருக்கோ நிகழ்ந்ததல்ல, எனக்கே நிகழ்ந்தது. எங்களுடைய பத்திரிகையாளர் மன்றம் என்பது பத்திரிகையாளர்களுக்கான மன்றம், செய்தியாளர்களுக்கான மன்றம். அது ஒரு அமைப்பு சென்னையில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சுமார் 25 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் தேர்தல் நடத்துவதில் கருத்து வேறுபாடுகள், அந்த குறிப்பிட்ட தேர்தல் நடத்துவதில் ஒரு குழுவினர் உள்ளே நுழைந்து கொண்டு ஆக்கிரமித்துக் கொண்டு அவர்கள் ஒரு கட்சிக்கு ஆதரவாக தேர்தலை நடத்த தொடங்கினார்கள். எங்களை போன்ற பழைய உறுப்பினர்களுடைய அட்டைகளை, சந்தாவை புதுப்பித்து தரமாட்டோம் என்று அடம்பிடித்து இன்று வரையிலும் அந்த தேர்தல் என்கிற பெயரில் அந்த நிகழ்வு நடைபெற்று 2 ஆண்டுகள் ஆக போகிறது. இன்று வரையிலும் எங்களுக்கு அந்த சந்தா புதுப்பித்து கொடுக்கவில்லை. இது எங்களுடைய பத்திரிகையாளர் மன்றத்திற்கு உள்ளே பத்திரிகையாளர்களுக்கு இடையே நடைபெறக்கூடிய இந்த கருத்து வேறுபாடு. தேர்தல்னாலே உங்களுக்கு தெரியும், 2 தரப்பு இருப்பாங்க. நல்லவர்கள் அந்த இடத்துல பொறுப்புக்கு வர வேண்டும், பதவிக்கு வர வேண்டும், மன்றத்தை நன்றாக நடத்த வேண்டும் என்பதற்காக 2-3 தரப்புகள் எல்லாம் அங்கே கருத்து வேறுபாடுகளோடு இருப்பார்கள். பல்வேறு தரப்பினர்கள் போட்டியிடுவார்கள். அந்த வகையில் நானும் ஒரு வேட்பாளராக போட்டியிட்டு அதில் ஒரு 131 வாக்குகளும் பெற்றேன். ஆக இப்படிப்பட்ட ஒரு உறுப்பினர் பொறுப்பில் இருக்கக்கூடிய எமக்கே இப்படிப்பட்ட, அதுவும் 27 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டினுடைய பத்திரிகை உலகத்தில், அதிலும் குறிப்பாக தினமலருடைய காலைக்கதிர் நாளிதழில் முதல் கட்டமாக பணியாற்றி, அதற்கு பிறகு சென்னை ஜெயா தொலைக்காட்சியில் செய்தி பிரிவில் ஒரு 7 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி, அதன் பிறகு இந்தியா உள்பட வெளிநாடுகளுக்கெல்லாம் செய்தி முகமையாக டிஎன்டிவி இன்டர்நேஷனல் நியூஸ் நெட்வொர்க் என்கிற பெயரில் செய்தி முகமையாக, நியூஸ் ஏஜென்சியாக ANI, UNI, PTI போல தமிழ்நாட்டிலிருந்து செயல்பட்டு
பல்வேறு இந்தியாவில் உள்ள பெரும்பாலான காட்சி ஊடகங்கள், பத்திரிகை ஊடகங்களுக்கு நாம் செய்திகளை வழங்கி இருக்கிறோம். அதன் பிறகு புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒரு 7 ஆண்டுகள், அங்கே இடையில் ஒரு 2 ஆண்டுகள் இடைவெளி, மொத்தம் 5 ஆண்டுகள் முழு நேரமாக அங்கே பணியாற்றி இருக்கிறோம். அதற்கு பிறகு தமிழ் ஊடகம், டிஎன்டிவி தமிழ் ஊடகம் என்கிற பெயரில் நாம் டிஜிட்டல் மீடியா, மின்னணு ஊடகம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஊடகம் என்கிற பெயரில் வார இதழ், RNI என்று சொல்லக்கூடிய முன்னர் அழைக்கப்பட்டிருந்த தற்பொழுது PRGI என்று அழைக்கப்படக்கூடிய பிரஸ் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் ஆஃப் இந்தியா என்கிற அந்த RNI-னுடைய முறையான பதிவுகள் பெற்று வார இதழும் டிஜிட்டல் மீடியாவும் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய முழுநேர பத்திரிகை ஊடகவியலாளர், செய்தி வார பத்திரிகையினுடைய பதிப்பாளர், ஆசிரியர் என்கிற இந்த பொறுப்புகளிலிருந்து நாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். சமூக கடமையோடு செயலாற்றி கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு அதிகாரி அரசியல்வாதியிடமும் எந்த ஒரு தனிப்பட்ட எமது சிபாரிசுக்காக சென்று நின்றதில்லை. எவருக்கும் சாமரம் வீசியதில்லை. எவரிடமும் கைகட்டி நின்றதில்லை. எவரிடமும் ஒரு சிபாரிசுக்காகவோ அல்லது இந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க, அந்த டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுங்க என்று சொல்லிக்கொண்டு அதில் ஏதோ பணம் ஈட்டுவதும் கிடையாது. இப்படியெல்லாம் நாம் ஒரு சுயாதீனமாக, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக, இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிசம் ஹவுஸாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய முதன்மை உறுப்பினராக 22 ஆண்டு காலம் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய எமக்கே இப்படி ஒரு எந்த விசாரணையும் இல்லாமல் ஒரு முதல் தகவல் அறிக்கையை பதிவு பண்ணிட்டாங்க. எதற்காக என்றால், அந்த பத்திரிகை மன்றம் இருக்கு இல்லைங்களா, எங்களுடைய பத்திரிகையாளர் மன்றம் இருக்கு இல்லைங்களா, சென்னை பத்திரிகையாளர் மன்றம், அதை முன்னாடி பிரஸ் கிளப்னு அழைச்சிட்டு இருந்தாங்க. அதற்குள் நடந்த அந்த தேர்தலில் நடைபெறக்கூடிய முறைகேடுகள், தவறுகள், பிழைகள், அதே போல அங்கே தேவையில்லாமல் 30-35 லட்சம் ரூபாய் பணத்தை விரயம் செய்து ஒரு கேன்டீனை உருவாக்கி, அந்த கேன்டீன் அது செயல்படாதுங்க, அங்கே யாரும் சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, அவ்வளோ பெரிய கேன்டீன் வேஸ்ட்டு, உள்ளே அவ்வளோ டன்கள் ஏசிக்கள் போட்டிருக்கீங்க, ஒரு மாதத்திற்கு அதனுடைய மின்சார கட்டணமே 20,000, 20,000, 30,000 ரூபாய்க்கு மேலே வரும், இதெல்லாம் விரயம் என்று சுட்டிக்காட்டிய காரணத்திற்காகவும் இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இது யார் இந்த புகாரை கொடுத்தாங்கன்னா, அந்த தேர்தல் மூலமாக புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த நிர்வாகி ஹாசிப் என்கிற அந்த பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய செயலாளர், அவர் தான் போய் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருக்கார். அப்ப காவல்துறை உண்மையிலேயே பொறுப்புள்ள காவல்துறையாக, சென்னை மாநகர காவல்துறையினுடைய தலைவராக இருந்த அருண் IPS அவர்கள், இது பத்திரிகையாளர் மன்றத்துக்கு உள்ளே அவர்கள் இரு தரப்புக்கு இடையே நடக்கக்கூடிய பிரச்சனை, அதில் அவர்கள் தேர்தலின் போது ஒருவரை ஒருவர் மாற்றி எல்லாம் கடுமையான விமர்சனம் செய்து கொண்டார்கள். நான் நாகரிகமாக எழுதினேன், நான் நாகரிகமாக சுட்டிக்காட்டினான், அனைத்து கருத்துக்களையுமே நான் பதிவிட்டேன். ஆனால் அவர்கள் தேர்தலின் போது இரு தரப்புகள் எல்லாம் கண்டபடி பேசிக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு மோசமாக கூட இவர் பேசல. ஆக இவர் மீது எதற்கு இந்த வழக்கு என்று கேட்டு, இந்த வழக்கெல்லாம் வேண்டாங்க அப்படின்னு இரு தரப்பையும் அழைத்து, நீங்கள் எல்லாம் பத்திரிகையாளர்கள், பத்திரிகை மன்றத்தை சேர்ந்தவங்க, ஏன் ஒருவர் மீது ஒருவர் புகார் கொடுத்துக்கிறீங்க என்று அறிவுரை சொல்லி, இனி இவ்வாறு நடந்து கொள்ளாமல் பாருங்கள் என்று அறிவுரை சொல்லி நட்பு ரீதியாக சொல்லி இருந்தால் அது காவல்துறையினுடைய உயர் பதவிக்கு அழகு இல்லைங்களா? ஆனா எந்தவித விசாரணையும் என்னிடம் மேற்கொள்ளாமல், எனக்கு தெரியாமலேயே, எனக்கு எந்த தகவலும் வராமலேயே அங்கே ஒரு FIR முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து, வழக்கு எண் 500/2025, அதில் போடப்பட்ட பிரிவுகள் பாருங்க. BNS ஆக்ட்ல 352, 353, 351 பிரிவு 2, 67 IT சட்டம், இதன் மீதெல்லாம் போட்டிருக்காங்க. இதுல குறிப்பா நீங்க 352 பார்த்தீங்க அப்படின்னா, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிப்பது அப்படின்னு ஒண்ணு, இன்னொன்னு பாத்தீங்கன்னா கொலை மிரட்டல் விடுவது அப்படின்னு. இது என்னப்பா, எங்க பத்திரிகையாளர் மன்றத்துக்குள்ள ஒரு தேர்தல் நடக்குது, அந்த தேர்தல் ஒரு தவறான பிழையான முறையில் நடக்குது, அதை எங்களுக்குள்ள பேசி தீர்த்து கொள்ள வேண்டிய விஷயம். ஏதோ அந்த ஒரு செயலாளர் போய் புகார் கொடுத்துட்டாருன்னா, அந்த செயலாளரையும் அழைத்து ஒரு அறிவுரை சொல்லி, இது போன்ற நீங்களே செய்யக்கூடாது, நீங்களெல்லாம் பத்திரிகையாளர்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்று கூறியிருக்க வேண்டும். நாம் ஏன் அதை பொது ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் எழுதணும் அப்படின்னா, அதை பலமுறை அந்த நிர்வாகிகள்கிட்ட சொல்லி, யாருமே அந்த புதிய நிர்வாகிகள்கிட்ட அந்த தேர்தல் நடத்த தேர்தல் ஆலோசனை சொல்ல வந்தவர்கள் தேர்தல் நடத்தும் அதிகாரத்தில் கைகள் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு 12 பேர் கொண்ட குழு, அதுக்கு பிறகு ஒரு 7 பேர் கொண்ட உப கமிட்டி என்று அதற்குள்ளே அவர்கள் பிரித்து கொண்டார்கள். அவர்களிடம் பலமுறை அலைபேசியில் சொல்லியும்
எந்த விதமான யாரோ காதில் சங்கு ஊதியதை போல இருந்த காரணத்தினால்தான் நாம் வாட்ஸ்அப் குழுக்கள் மூலமாகவும் சமூக ஊடகங்கள் மூலமாகவும், ஏனென்றால் என்னுடைய சமூக ஊடக பக்கத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடியவர்கள் பத்திரிகை ஊடகவியலாளர்கள், அதிலும் அந்த பத்திரிகையாளர் மன்றத்தோடு தொடர்புடையவர்கள், உறுப்பினர்கள் இருக்கக்கூடியவர்கள். எனவே நம்ம அதில் எழுதுறோம். அது அவர்களுக்கு போய் சேரும், சென்று சேரும் என்பதற்காக எழுதுகிறோம். அப்படி எழுதிய எங்களுக்கு உள்ளேயான இந்த பிரச்சனையில பொது அமைதிக்கு எங்க குந்தகம் வருது, இதுல கொலை மிரட்டல் எங்க வருது? ஆக இப்படிப்பட்ட ஒரு பொய் புகாரின் அடிப்படையில் ஒரு பொருத்தமற்ற பிரிவுகளின் கீழ் என் மீது ஒரு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து அந்த மன்றத்தினுடைய புதிய தலைவர் சுரேஷ் வேதநாயகம் அவர்களிடம் நம்ம அலைபேசியில் தொடர்பு கொண்டு, என்ன இது நமக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனை, இது எதுக்கு போய் காவல் நிலையத்துக்கு கொண்டு போறீங்க என்று சொன்னவுடன், சரி தம்பி நான் பார்த்துக்கிறேன், அதில் எந்த ஆக்ஷன் இல்லாமல் நான் பார்த்துக்கிறேன், அதை வாப்பை திரும்ப பெற்றுக்கொள்வதற்கான நடவடிக்கை எடுக்கிறோம் என்று அவர் பல முறை சொல்லிட்டார். இது மட்டும் இல்லாமல் இந்த மன்றத்திற்காக நடந்த பொதுக்குழுவிலும் அதை அத்தனை பொதுக்குழு உறுப்பினர்கள் முன்னிலையிலும் அவர்கள் அதை பிரச்சனையாக எழுப்பிய போது, எதற்காக சக பத்திரிகையாளர்கள் மீது இவர் பொய்யான பிணையில் வெளிவர முடியாத பிரிவுகளின் மீது வழக்கு தொடுத்தீர்கள் என்று கேட்டபோது சுரேஷ் அவர்களுக்கெல்லாம் அன்று பதில் சொன்னார், இல்லை அது இனிமேல் அது தவறு நடந்துவிட்டது, இனிமேல் அப்படி இருக்காது, அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது, அந்த வழக்கை திரும்ப பெற்றுக் கொள்கிறோம் என்று பொதுக்குழுவிலும் உறுதி கொடுத்தார். ஆனால் இந்த காணொலி பதிவேற்றும் வரையிலும் சுரேஷ் வேதநாயகமோ அல்லது அந்த ஹாசிப் என்கிற அந்த 2 நிர்வாகிகளும் அந்த வழக்கை திரும்ப பெற்றதற்கான ரசீதை இதுவரை என்னிடம் அளிக்கவில்லை. இப்படிப்பட்ட நிலையில பார்த்தீங்கன்னா, இந்த வழக்குக்கு இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது பத்திரிகையாளர்களே, ஊடகவியலாளர்களே என்று அறிவுறுத்தி இருக்க வேண்டிய அருண் IPS அவர்கள் அவருடைய பெயரின், அவருடைய உத்தரவின் பெயரில் தான் இத்தகைய பிரிவுகளின் கீழ் என் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை வட்டாரத்தில் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகள் தரப்பும் அவர்கள் பல இடங்களில் இதையே சொல்லியிருக்காங்க. ஆக பொருத்தமற்ற, பொது அமைதிக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படுத்தாத எங்கள் பத்திரிகையாளர் மன்றத்துக்கு உள்ளேயான தேர்தல் குறித்த எங்களுடைய கருத்து பரிமாற்றங்களை அதற்காக நாங்கள் பத்திரிகையாளர் மன்ற உறுப்பினர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய சமூக ஊடக எமது பக்கத்திலும், பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய செய்தியாளர்கள் வாட்ஸ்அப் குழுக்களிலும் மட்டும்தான் இதை நம்ம பதிவு செய்கிறோம். எந்த வாட்ஸ்அப் குழுக்களில் எல்லாம் செய்தியாளர்களும் பத்திரிகையாளர்களும் இருக்கிறார்களோ அந்த குழுக்களுக்கெல்லாம் நம்ம அதை பரிமாறுறோம். இதுதான் நம்ம செஞ்சது. இதன் மூலமாகவாது அவர்கள் எல்லாம் சென்று அவரிடம் நியாயம் கேட்கட்டும், அந்த பத்திரிகையாளர் மன்ற நிர்வாகிகளிடம் நியாயம் கேட்கட்டும் என்பதற்காக பத்திரிகையாளர்களுக்குள் பகிர்ந்து கொண்ட இந்த தகவல். இது எப்படி பொது அமைதிக்கு குந்தகம் வரும்? இதுல கொலை மிரட்டல் எங்க வருது? அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி கொலை புலால் தவிர்த்தல் வேண்டும் என்று அறிவுறுத்தக்கூடிய வள்ளற்பெருமானாருடைய வழியை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அடியேன், அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நம் எதற்காக ஒரு உயிரை கூட கொல்லக்கூடாது என்று அறிவுறுத்தக்கூடிய நான் எதற்காக இன்னொரு மனிதருக்கு கொலை மிரட்டல் விடுக்க போகிறேன்? இப்படி இருக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பொய் புகார் பொருத்தமற்ற பிரிவுகளின் கீழ் என் மீது எம்மை எந்தவித விசாரணையும் எம்மிடம் மேற்கொள்ளாமல், எந்த தகவலும் எனக்கு தெரியப்படுத்தாமல் FIR பதிவு செய்ததற்கு பிறகு அது எமக்கு உள்ளே இருக்கக்கூடிய காவல்துறை மற்றும் பத்திரிகையாளர்களுக்கு உடைய இருக்கக்கூடிய இந்த சோர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தகவலாளர்கள் மூலம் எமக்கு அது தெரிய அதன் பிறகுதான் அவர்கள் சம்மன் அனுப்புவதற்காக என்ற ஒரு காவலரை பின்னால் அனுப்புறாங்க. இது வழக்கு ஒரு விசாரணை பதிவு, வழக்கு பதிவு, FIR பதிவு என்கிற எந்த முறையான ஒரு விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இப்படிப்பட்ட ஒரு பொருத்தமற்ற பிணையில் வர முடியாத இந்த வழக்குகளை, இந்த பிரிவுகளின் மீது வழக்கு பதிவு செய்தது. அதன் பிறகு சென்னையில் உள்ள அனைத்து பத்திரிகையாளர் மன்றங்களும் இதை எதிர்த்து அறிக்கைகள் விட்டார்கள். காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் கவனத்திற்கும் கொண்டு சென்றார்கள். அப்பொழுதாவது அவர் மீண்டும் அந்த ஒருவேளை அவருக்கே தெரியாமல் அந்த காவல் நிலையத்தில் அப்படிப்பட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்திருந்தாலும் அப்பொழுதாவது அவர் அழைத்து அந்த வழக்கெல்லாம் போடாதீங்கப்பா, பத்திரிகையாளர் கடையில் இது போடுறீங்க அப்படின்னு அவர் கேட்டிருக்க வேண்டும். அதை ரத்து செய்திருக்க வேண்டும் இல்லையா? அதுவும் செய்யப்படலை. அவரை விட உயர் காவல்துறையினருக்கெல்லாம் இந்த தகவல் கேள்விப்பட்ட போது பத்திரிகையாளர்களுக்கு எதுக்குப்பா அவங்ககிட்ட போய் அவங்க பிரச்சனையில் தலையிடுறீங்க, அவங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிறாங்க, எழுதிக்கிறாங்க, அது நீங்க போய் தலையிடுறீங்க என்றெல்லாம் கேட்டும் கூட அந்த பிரிவுகளின் மீது பதிவு செய்யப்பட்ட அந்த FIR இன்னமும்
ரத்து செய்யப்படாமல் இருப்பதாக எமக்கு தகவல் கிடைக்கிறது. ஏனென்றால் அப்படி செய்திருந்தால் அதற்கான ரசீதை சுரேஷ் வேதநாயகமோ அல்லது பத்திரிகையாளர் மன்றத்தினுடைய இந்த நிர்வாகிகள் அதற்கு அனுப்பியிருப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையில தான் அருண் IPS அவர்கள் சென்னை மாநகர காவல்துறையினுடைய ஆணையராக இருந்து இந்த 1.5 ஆண்டு காலத்தில் சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டம் பாய்ச்சி இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது. தம் மீது பொருத்தமற்ற குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டதாக ஒரு நில விற்பனையாளர், இந்த கட்டிடங்கள் எல்லாம் செய்து விற்பனை செய்யக்கூடிய இருக்காங்கன்னா ரியல் எஸ்டேட் ஆங்கிலத்தில் ரியால்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு மனுதாரர் போய் உயர்நீதிமன்றத்தில் மனு கொடுத்திருக்கார். அதை விசாரித்த நீதிபதிகள் GR சுவாமிநாதன் அதே போல V லட்சுமி நாராயணன் அமர்வு அந்த வழக்கினூடாக அருண் IPSஐ நேரில் அவர்கள் வந்து நிற்குமாறு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. அந்த சம்மனை, அந்த அழைப்பாணையை வாங்குவதற்கு அந்த நீதிமன்ற ஊழியரை 2 மணி நேரம் அவர் காத்திருக்க வைத்ததாகவும் நீதிபதிகள் குற்றம் சாட்டியிருந்தாங்க. அதன் அடிப்படையில் நேர் நின்ற அருண் IPSயிடம் எதற்காக இந்த குண்டர் சட்டம் போட்டீர்கள் என்று விளக்கம் கேட்கப்பட்டது. அப்பொழுது அவர் சில காரணங்களை கூறினார். அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றி ஏன் சமூக ஊடகங்களில் மக்கள் மத்தியில் எதிர்ப்பு கிளம்புகிறது என்கிற கேள்வியை நீதிபதிகள் கேட்டார்கள். அப்பொழுது அவரெல்லாம் நான் கடுமையான நடவடிக்கை எடுத்ததால் பாதிக்கப்பட்ட குற்றவாளிகளும் அயோக்கியர்களும் அவ்வாறு எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்று அவர் பதில் சொல்லியிருந்தார். அப்பொழுது நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, இல்லை நீங்கள் இந்த மனுதாரர் மீது நீங்கள் போடப்பட்ட குண்டர் சட்டம் பொருத்தமற்றது என்று சொல்வதற்காகத்தான் உங்களை அழைத்தோம் என்று சொல்லி அதை அவர் அனுப்பிச்சிட்டாங்க. அதற்கு பிறகு தீர்ப்பு 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை வெளியிடப்படுகிறது. இந்த அருண் அவர்கள் நேர் நின்றது 2 நாட்களுக்கு முன்பாக நீதிமன்றத்தில். வெள்ளிக்கிழமை நீதியரசர்கள் அவர்கள் இட்ட உத்தரவினுடைய அந்த நகல், ஆர்டர் காப்பின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த ஆர்டர் காப்பி வந்து வருவதற்காகத்தான் நாம் காத்திருந்தோம். அது வந்த பிறகு அதில் வாசித்த போது தான் தெரிந்தது, நீதிபதிகள் இந்த பொய்யான குண்டர் சட்டத்தை பாய்ச்சிய அருண் அவர்கள் மட்டுமல்லாது வேறு எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் இதுபோன்று செயல்படக்கூடாது என்கிற அந்த உயரிய நோக்கத்தின் அடிப்படையில் மிக துல்லியமாகவும் மிகவும் வந்து குறித்தும் பல தகவல்களை, அந்த பல அறிவுரைகளை, பல கண்டனங்களை அவங்களுடைய அந்த நீதிமன்ற ஆணையில் பிறப்பிச்சிருக்காங்க. அதில் மிக முக்கியமானது, காவல்துறை ஆணையர் அருண் அவர்கள் இந்த மனுதாரர் மீது குண்டர் சட்டம் பாய்ச்சியதற்கான விளக்கங்களை நாங்கள் கேட்டபோது அவர் பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார், அவரால் பொதுமக்களுடைய அமைதிக்கு குந்தகம் விளைந்து விட்டது, ஒரு 200 பேர் அவருக்காக போராட தொடங்கிவிட்டார்கள், அவர் ஒரு ரியல் எஸ்டேட் கட்டுமான நிறுவனம் நடத்திட்டு இருக்காரு, பல அப்பார்ட்மெண்ட்டுகள், அந்த அடுக்குமாடி வீடுகள் கட்டுறாரு, அதை விற்பனை செய்யும் போது அவர் அந்த வாங்கியவர்களுக்கு இடையே ஏற்பட்ட ஒப்பந்தத்தை மீறிவிட்டார், அது ஏதோ அவர் வந்து பிழை செய்திருக்கிறார், தவறு செய்திருக்கிறார், அதற்கு என்ன சட்டமோ அதற்கு என்ன வழக்கோ அதை வந்து காவல்துறையும் நீதிமன்றத்தில் கொண்டு போய் நடத்தி பாதிக்கப்பட்டவங்களுக்கு தீர்வு பெற்று தரட்டும் என்பதில் எந்த விதமான 2ஆம் கருத்தும் இல்லை. இதையெல்லாம் கருத்தில் கொண்ட நீதியரசர்கள் தான் அது தெளிவாக சொல்றாங்க. அந்த 2 வழக்குகள், அந்த மனுதாரர் மீது போடப்பட்ட அந்த கட்டட நிறுவனர் மீது போடப்பட்ட அந்த 2 வழக்குகளுமே அது அக்ரிமெண்ட்டை பிரீச் பண்ணினேன் என்று சொல்லக்கூடிய ஒப்பந்தத்தை மீறிய குற்றங்கள் தான். அதற்கான பிரிவுகளின் கீழ் தனியே வழக்கு நடந்து கொள்ளட்டும். ஆனால் அதில் எங்கே பொது அமைதிக்கு குந்தகம் வந்தது என்கிற கேள்வியை கேட்டு பப்ளிக் ஆர்டர் என்றால் என்ன என்பது குறித்து விளக்கமாக அந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் எடுத்து அந்த தன்னுடைய அந்த ஆர்டர் காப்பியில் கொடுத்து, இந்த மனுதாரர் மீது இந்த குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டது பொருத்தமற்றது, 28 ஆண்டுகள் காவல்துறையில் அனுபவம் வாய்ந்ததாக கூறக்கூடிய அருண் IPS அவர்கள் இந்த விவரமெல்லாம் தெரிந்து, இந்த சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் தெரிந்து, இந்த சட்ட விதிமுறைகளை எல்லாம் தெரிந்தும் இந்த மனுதாரர் மீது குண்டர் சட்டத்தை வேண்டுமென்றே போட்டிருக்கிறார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க நீதியரசர்கள் அந்த அறிக்கையில், அந்த உத்தரவில், நீதிமன்ற உத்தரவில். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த அழைப்பாணை அனுப்புகிற நேரத்தில் அருண் IPS அவர்கள் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய இயக்குநராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அந்த தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை என்பது மிக உயரிய பெருமை வாய்ந்த, எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத அதிகாரிகளால் அது வந்து அந்த தலைமை பொறுப்புக்கு அமர வைக்கப்பட வேண்டும், அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதியரசர்கள்
ஏற்கனவே அப்பளுக்கு இல்லாத அதிகாரிகள் எல்லாம் அந்த இடத்தில் இருந்திருக்காங்க. ஸ்டெர்லிங் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அப்படிப்பட்ட கேலிபருடைய என்கிற சொற்களை பயன்படுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு உயர் குணமுடைய அதிகாரிகள் அங்கே அமர வேண்டும். காரணம், ஊழல் என்பது நம் சமூகத்தினுடைய உயிர் சக்தியை மென்று தின்று கொண்டிருக்கிறது. அதை அழிக்க வேண்டுமேயானால் அங்கே நேர்மையான எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாத அதிகாரிகள் அந்த பொறுப்பில் அமர வேண்டும் என்கிற கோர்ட் ஆர்டர்ல நீதிபதிகளுடைய தீர்ப்பில் எதை சொல்லியிருக்காங்க. அது வெறும் அப்சர்வேஷன் கிடையாது, தீர்ப்பிலேயே ஜட்ஜ்மெண்ட்லேயே அவங்க நீதியரசர்கள் 2 பேர் அதை குறிப்பிட்டிருக்காங்க. எனவே இவர் வேண்டுமென்றே பொருத்தமற்ற புகார்களின் கீழ் 28 ஆண்டு காலம் அனுபவம் உடையவர், தெரியாம நான் போட்டுட்டேன்னு கூட சொல்ல முடியாது. எனவே 28 ஆண்டு காலம் காவல்துறையில் அனுபவம் உடைய பல்வேறு பொறுப்புகளை வகித்த அருண் IPS அவர்கள் வேண்டுமென்றே பொருத்தமற்ற குண்டர் பிரிவின் கீழ் வழக்கு சட்டம் பாய்ச்சி இந்த மனுதாரர் மீது குண்டர் சட்டத்தை பாய்ச்சி இருக்கிறார் என்று சொல்லி அந்த குண்டர் சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார்கள் நீதியரசர்கள், சென்னை உயர்நீதிமன்றம். ஆக என் மீது குண்டர் சட்டம் போடவில்லை, ஆனால் போடுவதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு முன் நகர்வாகத்தான் இந்த பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தேன் என்று சொல்லி ஒரு வழக்கு பிரிவு அதில் சேர்த்திருக்காங்க. அதே போல கொலை மிரட்டல் விடுத்தேன் என்கிற வழக்கு பிரிவும் சேர்த்திருக்காங்க. ஆக ஒருவேளை அவர்கள் நினைத்ததை போல நான் தொடர்ந்து எழுதியிருந்தாலோ அல்லது பேசியிருந்தாலோ அந்த தேர்தலை பற்றி என் மீதும் அந்த சட்டம், இந்த தவறான குண்டர் சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கலாம் என்பது தற்பொழுது நீதிமன்ற நீதிபதிகளே இவ்வளவு சான்றுகளோடு ஆதாரங்களோடு வரிக்கு வரி அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்கிறார்கள். அந்த DVAC என்கிற அந்த பொறுப்பில் அமரக்கூடியவர்கள் சீசரின் மனைவியைப் போல சந்தேகமற்றவராக இருக்க வேண்டும் என்கிற குறிப்பிட்டு, ஆனால் இவர் அத்தனை வழக்குகளிலும் பொறுப்பற்ற முறையில் பொருத்தமற்ற வழக்குகளிலெல்லாம் குண்டர் சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவிட்டிருக்கிறார் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. ஆக இது எல்லாம் ஒரு நல்ல ஆட்சிக்கு, ஒரு நல்ல மக்களை காக்கக்கூடிய காவல்துறையினுடைய செயல்பாடுகளுக்கு அழகா என்றால் உண்மையிலேயே காவல்துறையினுடைய செயல்பாடுகளுக்கு இவையெல்லாம் கருப்பு புள்ளிகள். இதை தனி மனிதராக நாம் சொல்லல. இந்தியாவினுடைய மிக முக்கியமான உயர்நீதிமன்றங்களில் ஒன்றான சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர்கள் 2 அடங்கிய அமர்வு இதை சொல்லி இருக்கிறது. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, அன்பு, வணக்கம். கோயம்புத்தூர் மாநகரில் 16 வகை தரமான எண்ணெய் வகைகள் கண்முன்னே அரைத்து சூரிய ஒளியில் வைக்கப்பட்டு முறையாக விற்கப்படுகின்றன. நேரிலும் அஞ்சல் வழியாகவும் வாங்கிக் கொள்ளலாம். தொடர்புக்கு 9843028388. TNTV தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.